நம்ம சேனலோட வீடியோ கீழே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? நானும் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், நானும் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து வீட்டில் எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் இல்லை, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் யாரோ ஒருத்தர் நம்மளை பின்னாடி நின்று என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை நம்மளை வந்து சியர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கு 100% வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா, சாக்கு சொல்லக்கூடாது, இதனால தான் என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நிஜமாவே ட்ரூவான ரீசன் என்ன, நம்மளோட லேசினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட வந்து மைண்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டாக நம்ம இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம அதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ ஏதோ ஒன்று நம்மளோட பங்கீடு தான் அதில் வந்து அதிகமாக இருக்குமே தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா இன்றைக்கி நிறைய லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஷைன் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைம் ஷெடியூல் பண்ணுங்கள். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஷைன் ஆவீங்க. இது யாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையே கிடையாது.